ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மங்கையர் சமையல். பார்த்தோன்னே ஒரு கெஸ்டிங்க்கு வந்திருப்பீங்களே. எஸ், இன்னைக்கு இண்டிபெண்டன்ஸ் டே ஸ்பெஷல் தான். 3 சட்னி, 3மே பார்த்த சட்னின்னு நினைக்காதீங்க. கண்டிப்பாக சேஞ்சஸ் இருக்கு. பார்த்துட்டு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க. ட்ரை பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் தேங்காய் சட்னி ரெடி பண்ணிக்கலாம். தேங்காய் சட்னிக்கு தேவையான இன்கிரீடியன்ட் ரொம்ப அதிகம்னு நினைச்சிடாதீங்க. 4 சில்லு தேங்காய், காரத்துக்கு தேவையான பச்சை மிளகாய், உப்பு, அவ்வளோதான். பொட்டுக்கல்லாம் வேணாம். தேங்காய், பச்சை மிளகாய், உப்பு, இஞ்சி பூண்டு எதுவும் சேர்க்க வேண்டியதில்லை. இதுவே டேஸ்டா இருக்கும். உங்களுக்கு ரொம்ப இஞ்சியோட ஃப்ளேவர் பிடிக்கும்னா ஒரே ஒரு துண்டு இஞ்சி சேர்த்துக்கோங்க. தேங்காய் சட்னி ரெடி ஆயிடுச்சு. ஓகேவா? செகண்ட் சட்னி பார்க்கலாம். செகண்ட் சட்னி வந்து மல்லி சட்னி. மல்லி சட்னியும் அதே மாதிரி தான். லைட்டாக எண்ணெய் விட்டு மல்லி இலையை போட்டுக்கோங்க. நல்லா வதக்கிக்கோங்க. ரொம்ப வதங்கி ரொம்ப சின்னதாகணும்லாம் இல்லை, ஓரளவுக்கு வதக்கிக்குங்க. வதக்கிட்டு காரத்துக்கு தேவையான பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். கூட வந்து கொஞ்சம் உப்பு, சட்னிக்கு டேஸ்ட் கொடுக்கறதுக்காக கொஞ்சம் புளி, சின்ன அளவு புளி சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான். மல்லி சட்னிக்கு தேவையான இன்கிரீடியன்ட் அவ்வளோதான். தேங்காய் வந்து இதில் போட்டு வதக்கக்கூடாது, அரைக்கும் போது டைரெக்டாக சேர்த்துக்கணும். நான் அதை உங்களுக்கு காமிக்க மறந்துட்டேன், நீங்கள் மறக்காமல் சேர்த்துக்கோங்க. மல்லி சட்னி அரைக்கிறதுக்கு எண்ணெய் ஊற்றி மல்லி இலையை வதக்கிட்டு பச்சை மிளகாய் 4 போட்டுக்கோங்க, உப்பு போட்டுக்கோங்க, தேங்காய் வந்து அரைக்கும் போது போட்டுக்கோங்க, புளி வந்து சின்ன அளவு சேர்த்துக்கோங்க. ஓகேவா? மல்லி சட்னி ரெடி ஆயிரும். வதக்கிட்டு அதை ஆற வச்சு அரைச்சிக்கலாம், அவ்வளோதான். புளி வந்து ரொம்ப சின்ன அளவு சேர்த்துக்கோங்க. வெங்காயம் இதெல்லாம் எதுவும் சேர்க்காம இப்படி ஒரு டைம் அரைச்சு பாருங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஃபாலோ பண்ணுங்க. மல்லி சட்னி ரெடியாக போகுது. இதுல மறக்காம நீங்க என்ன சேர்க்கணும்? தேங்காய் மறந்துடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். சாரி, நான் காட்ட மறந்துட்டேன். தேங்காய் சேர்த்துக்கோங்க. 2 சில்லு சேர்த்துக்கிட்டா போதும். மல்லி சட்னியும் ரெடி ஆயிடுச்சு. 3வது சட்னி கார சட்னி, தட் மீன்ஸ் தக்காளி சட்னி. தக்காளி சட்னிக்கு நான் ஒரே ஒரு பெரிய வெங்காயத்தை 2-3 கட் பண்ணி போட்டிருக்கேன். கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி அதை வதக்கிக்கலாம். ரொம்ப வதங்கணும்னா இல்லை, ஓரளவுக்கு வதங்கினா போதும். தக்காளி வந்து நான் 2 தக்காளி ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் உங்களோட விஷ் தான். அதிக பேருக்கு அரைக்கிறீங்கன்னா தக்காளி வெங்காயம் 2 அளவையும் கொஞ்சம் அதிகப்படுத்திக்கோங்க. தக்காளி ஆட் பண்ணிக்கிறேன். நான் தக்காளி கூட வந்து புளிப்பு கம்மியாக இருக்கனால கொஞ்சம் புளி ஆட் பண்ணுறேன். புளி வந்து ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணும்னா ஆட் பண்ணலாம், இல்லாட்டி வேணாம். இப்போ வந்து காரத்துக்கு வரமிளகாய் போட்டுக்கலாம். இது கூடயே கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம், நல்லா வதங்கி வர்றதுக்காக. தக்காளி வதங்கின உடனே அரைச்சிடலாம். புளி வந்து ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணும்னா சேர்த்துக்கலாம், வேணாட்டி விட்டுடலாம். உப்பு வந்து போட்ட உடனே கொஞ்சம் வதங்கிடும். வதங்கின உடனே நம்ம ஆற வச்சு அரைச்சிக்கலாம். 3வது சட்னியும் ரெடி. உங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். ரொம்ப அவசரமா செய்யறீங்க, அவசரமா டிஃபன் முடிக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி சட்னிஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நீங்க கண்டிப்பா வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. டேஸ்ட்டும் நல்லா இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தக்காளி சட்னியும் ரெடி ஆயிடுச்சு. நம்ம லைட்டா கூல் பண்ணிட்டு கிரைண்ட் பண்ணிக்கலாம். 3 சட்னியும் ரெடி ஆயிடுச்சு. இன்னைக்கு எங்க வீட்டில் ராகி தோசை இந்த 3 சட்னியோட கம்பேர் பண்ணி சாப்பிட போறோம். தாளிச்சுக்கலாம். 3 சட்னிக்குமே ஒரே தாளிப்பா போட்டுட்டேன். கொஞ்சம் ஸ்பூன்ல போட்டுக்கலாம். நீங்க சீக்கிரமா உங்களோட டிஃபன் வேலையை முடிக்கணும்னு நினைச்சீங்கன்னா இந்த மாதிரி சட்னி ட்ரை பண்ணுங்க. நிஜமே டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். நீங்க ஒன்ஸ் ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா கண்டிப்பா தெரியும். தேங்காய் சட்னியை வந்து ரொம்ப தண்ணி ஊற்றிடாதீங்க, இதே கன்சிஸ்டன்சில வச்சுக்கோங்க. ராகி தோசை 3 சட்னி ரெடி. வாங்க சாப்பிடலாம். இந்த வீடியோ இவ்வளவு தூரம் பொறுமையா பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு. தேங்க்யூ வெரி மச். பை பாய்.